நாங்கள் செய்திகளை உருவாக்கவில்லை. உங்களுடைய கதைகளையே சொல்லும் UTVயின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் இணைந்து கொள்ளும் நான் விதுர்ஷன் பத்மநாதன். இனி விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னால் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். கோவிட் வைரஸ் முன்னரை விட வீரியமடைந்து வேகமாக பரவி வருவதாக அறிவிப்பு. கோவிட் விசாரணை செய்த புலனாய்வு அதிகாரிகளையும் வைரஸ் தொற்றியது. கோவிட் நெருக்கடி, மேலும் 13 இடங்கள் தனிமைப்படுத்தப்பட்டன. உயிர் பலியும் அதிகரிப்பு. மகர சிறையில் காயமடைந்த கைதிகளை தேடி அலையும் உறவினர்கள். கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சைகளுக்கான திகதிகள் அறிவிப்பு. இந்தியாவின் ஆந்திர பிரதேசத்தை அச்சுறுத்தும் புதிய வகை நோய், ஒரே நாளில் 300க்கும் மேற்பட்டோர் பாதிப்பு. இந்தியாவில் வலுத்து வரும் விவசாயிகள் போராட்டம், உலகம் முழுவதும் ஆதரவு ஆகியவை எமது தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டுச் செய்திகள். கொழும்பு மற்றும் கம்பஹா மாவட்டங்களில் இன்று அதிகாலை 5 மணி முதல் புதிதாக சில இடங்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன. கோவிட்-19 பரவலை தடுக்கும் தேசிய செயற்பாட்டு மத்திய நிலையத்தின் பிரதானி இராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ஷவேந்திர சில்வா இதனை தெரிவித்துள்ளார். இதேவேளை சுகாதார வழிமுறைகளை பின்பற்றாததன் காரணமாக இன்று காலை 6 மணியுடன் நிறைவடைந்த கடந்த 24 மணித்தியாலங்களில் 39 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கொழும்பு மாவட்டத்தில் கொம்பனி தெரு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஹுனிப்பிட்டிய கிராம சேவகர் பகுதியும், கருவா தோட்ட போலீஸ் பிரிவுக்குட்பட்ட 60ஆம் தோட்டமும், வெள்ளவத்தை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கோகிலா வீதியும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன. கம்பஹா மாவட்டத்தில் வத்தளை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கெரவலபிட்டி, ஹேக்கீத்தை, குருந்துஹேன, எவரிவத்தை மற்றும் வெலிகடமுல் ஆகிய பகுதிகளும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன. அத்துடன் பேலியகுடை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பேலியகுட வத்த, பேலியகுட கங்கபட, மீகஹவத்த மற்றும் பட்டிய வடக்கு ஆகிய கிராம பிரிவுகளும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன. மேல் குறிப்பிட்ட பகுதிகளை தவிர வத்தளை, பேலியகுடை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பிரதேசங்களில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள ஏனைய பகுதிகள் இன்று அதிகாலை 5 மணியுடன் தனிமைப்படுத்தலிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளன. இது தவிர கலனி போலீஸ் பிரிவும் தனிமைப்படுத்தலிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கிரிபத்கொடை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வேலேகொட வடக்கு கிராம சேவகர் பிரிவும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது. கொழும்பு மாவட்டத்தில் ப்ளூ மெண்டல் போலீஸ் பிரிவு மற்றும் வெள்ளம்பிட்டி போலீஸ் பிரிவுகளில் உள்ள விஜயபுர கிராம சேவகர் பிரிவு தனிமைப்படுத்தலிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளன. அதேவேளை முகத்துவாரம், கொட்டாஞ்சேனை, கிரேன் பாஸ், ஆட்டுப்பட்டி தெரு, டேம் வீதி, வாழைத்தோட்டம், மாளிகாவத்தை, தெமடகொடை, மருதானை ஆகிய போலீஸ் பிரிவுகள் தொடர்ந்தும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன. அத்துடன் கொம்பனி தெரு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வேகந்த கிராம சேவகர் பிரிவும், பொருளை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வனாத்தமுல்ல கிராம சேவகர் பிரிவும், வெள்ளம்பிட்டி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சாலமுல்ல கிராம சேவகர் பிரிவு மற்றும் லக்சந்த செவன வீடமைப்பு தொகுதி என்பன தொடர்ந்தும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன. அதே நேரம் மட்டக்குழி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ரந்திய உயன வீடமைப்பு தொகுதியும், பெர்கசன் வீதி தெற்கு பகுதியும் தொடர்ந்து தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன. இதேவேளை கொழும்பு மற்றும் கம்பஹா மாவட்டங்களை தவிர நாட்டின் ஏனைய மாவட்டங்களில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள பகுதிகள் மறு அறிவித்தல் வரை தொடர்ந்தும் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கும் என கோவிட்-19 பரவலை தடுக்கும் தேசிய செயற்பாட்டு மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. முகக்கவசம் அணியாமை மற்றும் சமூக இடைவெளியை பேணாமை காரணமாக இன்று காலை 6 மணியுடன் நிறைவடைந்த கடந்த 24 மணித்தியாலங்களில் 39 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன் அடிப்படையில் இதுவரை கைது செய்யப்பட்டவர்களில் மொத்த எண்ணிக்கை 1111 அதிகரித்துள்ளது என போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மாதிபர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். கோவிட் வைரஸ் முன்னர் இருந்ததை விட வீரியமடைந்துள்ளதுடன் வேகமாகவும் பரவி வருவது அவதானிக்கப்பட்டுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் சுதாஷினி பெர்னாண்டோ புள்ளே தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். கோவிட் 2வது அலையின் ஆரம்பத்தை தேடி சென்ற குற்ற விசாரணை திணைக்களத்தின் 20 அதிகாரிகள் உட்பட 90 பேருக்கு கோவிட் தொற்று ஏற்பட்டுள்ளதாக நாடாளுமன்றத்தில் சுட்டிக்காட்டப்பட்டது. இதேவேளை மினுவாங்கொடை பிராண்டிக்ஸ் நிறுவனத்திற்குள் வெளிநாட்டு விமான சேவை ஊழியர் ஒருவரினாலேயே கோவிட் பரவல் ஏற்பட்டிருக்கலாம் என ராஜாங்க அமைச்சர் சுதர்ஷினி பெர்னாண்டோ புள்ளே தெரிவித்துள்ளார். COVID-19 දෙවනි රැල්ල ඇතිවීම හා ව්‍යාප්තියට අදාළ හේතු நாட்டில் தொடர்ச்சியாக அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வரும் கோவிட் பரவல் குறித்து
இன்று நாடாளுமன்றத்தில் மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க பல கேள்விகளை எழுப்பினார். இரண்டாம் அலைக்கான காரணம் என்ன? சட்டமா அதிபரின் கோரிக்கைக்கு அமைய போலீசாரினால் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகள் மற்றும் இவ்வாறான திடீர் கோவிட் கொத்துக்களை தடுப்பதற்காக மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகளை தெளிவுபடுத்துமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் அனுரகுமார திசாநாயக்க கேட்டுக்கொண்டார். இதற்கு பதிலளித்த ராஜாங்க அமைச்சர் சுதர்சனி பெர்னாண்டோ புல்லே மினுவங்கொட ஆடை தொழிற்சாலைக்குள் கோவிட் தொற்று ஏற்பட்ட விதம் குறித்து ඉන් වඩාත්ම ප්‍රබල අනුමානයක් වූයේ විදේශයක සිට මෙරටට පැමිණි පුද්ගලයෙකුගෙන් මෙම රෝගය වැළඳෙන්නට ඇති බවය. ඒ ඔස්සේ පරීක්ෂා කරන විට සීදුව රමාදා හෝටලේ නවාතැන්ගත් යුක්්‍රේන ජාතික ගුවන්යානා කාර්ය මණ්ඩල සාමාජිකයෙකුට COVID-19 රෝගය ආසාදනය වී තිබූ බව සොයාගත් අතර மினுவங்கொட கோவிட் கொத்து ஆரம்பமான மினுவங்கொட பிராண்டிக்ஸ் ஆடை தொழிற்சாலை ஊழியர்களிடம் கோவிட் பரவல் ஏற்பட்டதற்கான பல்வேறு வழிகள் குறித்து விசாரிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய இதில் மிக கிட்டிய ஊக்கம் என்னவென்றால் வெளிநாட்டிலிருந்து வந்த நபர் ஒருவரினால் இத்தொற்று பரவியுள்ளது. சீதுவ ரமதா ஹோட்டலில் தங்கியிருந்த உக்ரைன் விமான சேவை பணியாளர் ஒருவருக்கு கோவிட் தொற்று ஏற்பட்டுள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. பின்னர் இந்த ஹோட்டலில் உள்ள ஊழியர்களை விசாரிக்கையில் இங்குள்ள ஊழியர்கள் சிலருக்கும் கோவிட் தொற்று ஏற்பட்டிருந்ததாக அறிய கிடைத்தது. இவர்களுக்கும் மினுவங்கொட ஆடை தொழிற்சாலை ஊழியர்களுக்கும் இடையில் தொடர்பு இருந்ததாகவும் அறிய கிடைத்துள்ளது. எனவே மேலே குறிப்பிட்ட வகையிலேயே மினுவங்கொட பிராண்டிக்ஸ் தொழிற்சாலையினுள் கோவிட் பரவியுள்ளதாக ஊகிக்கலாம். அதேபோன்று மினுவங்கொட மற்றும் பேலியகொட கோவிட் கொத்தில் இனங்காணப்பட்டவர்களில் நடத்தப்பட்ட பரிசோதனைகளுக்கு அமைய இக்கொத்தில் கண்டறியப்படுபவர்களின் உடல்களில் அதிகளவான வைரஸ் இருப்பதோடு இந்த வைரஸ் இதற்கு முன்னர் நாட்டில் கண்டறியப்பட்ட வைரஸை விட உக்கிரமடைந்திருப்பதும் வேகமாக பரவலடைந்திருப்பதும் அவதானிக்கப்பட்டது. எனவே இதற்கு முன்னரை விட இக்கொத்தில் கோவிட் பரவலடையும் வீதமும் அதிகரித்துள்ளது. ඔවුන්ගේ සිරුරේ පවතින බවත් හඳුනාගත් රෝගීන්ගේ ආශ්‍රිතයන්ට රෝගය ව්‍යාප්තවීමේ හැකියාව සහ එම ව්‍යාප්තවීමේ වේගය සලකා බලන විට ශ්‍රී ලංකාව තුළ මින් පෙර හඳුනාගත් වෛරස් ප්‍රභේදයට වඩා මෙම වෛරස් ප්‍රභේදය වේගයෙන් සහ පුළුල් ලෙස ව්‍යාප්ත වන බව සඳහන් කළ හැකිය. පළමුව කොළඹ අපරාධ කොට්ටාශයෙන් ඒ විමර්ශනය කළා. දින දෙකකට පසුව එම නිලධාරීන් 70කට කොරෝනා ආසාදිත වුණා. கிடைக்கப்பெற்ற அறிவுரைகளுக்கு அமைய கொழும்பு குற்ற விசாரணை பிரிவினரால் இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டன. விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்ட 2 நாட்களின் பின்னர் 70 அதிகாரிகளுக்கு கோவிட் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது. தற்போது அதாவது நவம்பர் 5ஆம் தேதி முதல் குற்றவியல் விசாரணை திணைக்களத்திடம் இந்த விசாரணைகள் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. இதற்கமைய 100க்கும் மேற்பட்டவர்களிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. தற்போது CID-ஐச் சேர்ந்த 20 அதிகாரிகள் இந்த விசாரணைகளில் ஈடுபட்டமையினால் கோவிட் தொற்றுக்கு ஆளாகி අරන් තියෙනවා ඒ ආසාදිතයන්ගෙන්. දැන් CID එකටත් 20 දෙනෙක්ට කොරෝනා හැදිලා තියෙනවා මේ පරීක්ෂණ වලට ගිහිල්ලා. මිනුවන්ගොඩ බ්‍රැන්ඩිස් ආයතනයේ 1500න් 400කට PCR පොසිටිව් උනේ නැහැ. மேலும் மினுவாங்குடை ஆடை தொழிற்சாலையில் 400 பேருக்கு கோவிட் தொற்று ஏற்பட்டிருக்கவில்லை. எனவே நாம் அவர்களிடம் ஆன்டிஜென் பரிசோதனை, அதாவது இதற்கு முன்னர் கோவிட் தொற்று ஏற்பட்டு குணமடைந்தவர்களா என்று பரிசோதனை மேற்கொண்டு வருகின்றோம். மேலும் பெறப்பட்ட வாக்குமூலங்களுக்கு அமைய இத்தொழிற்சாலையில் உள்ள சில ஊழியர்கள் தங்களுக்கு காய்ச்சல் ஏற்பட்ட போது தாமாகவே பெனடோலை உட்கொண்டு தொடர்ந்து பணியாற்றியுள்ளனர். மேலதிக கொடுப்பனவுகளை பெறுவதற்காகவே இவர்கள் தொடர்ந்து பணியாற்றியுள்ளதாக வாக்குமூலங்களில் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் இத்தொழிற்சாலையில் 8 வெளிநாட்டவர்கள் பணியாற்றுகின்றனர். இவர்களில் 7 பேர் 2020ஆம் ஆண்டில் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நாட்டிலிருந்து வெளியே செல்லவில்லை. ஒருவர் மாத்திரமே இங்கிலாந்துக்கு சென்று வந்துள்ளார். அவரும் நாடு திரும்பிய போது PCR பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டுள்ளார். மேலும் இந்தியாவின் விசாகப்பட்டினத்தில் உள்ள பிரெண்டிக்ஸ் கிளையில் 500 இலங்கையர்கள் பணியாற்றுகின்றனர். இவர்களில் 341 பேர் வெவ்வேறு 3 சந்தர்ப்பங்களில் நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர். இவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனைகளில் 10 பேருக்கே கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டது. மேலும் இந்தியாவிலிருந்து நாடு திரும்பிய எவரும் இலங்கையில் உள்ள பிரெண்டிக்ஸ் நிறுவனங்களுக்கு சென்றிருக்கவில்லை. 341ක් ලංකාවට ආව අවස්ථා 3කදී ඒගොල්ලන්ගෙන් PCR කළාම 10කට පමණයි පොසිටිව් වෙලා තියෙන්නේ. ඒ 341න් කිසිවෙක් லங்காவே கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையை 2021ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 1ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரையில் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் GL பீரிஸ் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே கல்வி அமைச்சர் இதனை தெரிவித்தார். දිගින් දිගටම දෙමව්පියන් දිවයින විවිධ ප්‍රදේශවලින් අපට කතා කළා. ඒ අනුව நாட்டின் பல பிரதேசங்களிலும் இருந்து பெற்றோர் என்னை தொடர்பு கொண்டனர்.
அதன்படி விசேட வைத்திய மற்றும் சுகாதார அதிகாரிகளின் தீர்மானத்தின்படி எதிர்வரும் மார்ச் மாதம் கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையை நடத்த முடியுமாக இருக்கும். அதன்படி தற்போது சுகாதார அதிகாரிகளின் அறிவுறுத்தல்களின்படி இந்த திகதியை தீர்மானித்துள்ளோம். இதேவேளை நாட்டில் 2ஆம் கொரோனா அலையின் தாக்கம் காரணமாக சாதாரண தர பரீட்சையை 2021ஆம் ஆண்டு ஜனவரி 18 முதல் 27ஆம் தேதி வரை நடத்துவதற்கு முன்னதாக திட்டமிடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை கண்டி நகரில் பாடசாலைகள் மூடப்பட்டுள்ளமை தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் கிரியல்ல நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பினார். මහනුවර දිස්ත්‍රික්කේ පාසල් නගරේ පාසල් 45ක් වහලා තියෙනවා. ඉතින් මේ සම්බන්ධයෙන් ඔබතුමා තීරණයක් ගන්නවද? මොකද கண்டி நகரின் 45 பாடசாலைகள் மூடப்பட்டுள்ளன. இது தொடர்பாக எடுக்கப்பட்டுள்ள தீர்மானம் என்ன? சபாநாயகர் அவர்களே, 2 மாதத்திற்கு முன்னர் கண்டி நகரில் கொரோனா இருக்கவில்லை. சிறை கைதிகளை கொண்டு வந்தனர். சிறைச்சாலை சுத்தம் செய்பவர்கள்தான் நகரையும் சுத்தம் செய்கின்றனர். இது உங்களுக்கு தெரியவில்லையா? பல தடவைகள் தெரிவித்துள்ளேன். சிறை கைதிகள் 800 பேர் கொண்டு வந்தனர். அவர்களில் 150 பேருக்கு கொரோனா. தலதா மாளிகை இருக்கும் இடத்தை பாதுகாப்பதற்கு உங்களுக்கு தேவையில்லையா? ප්‍රධානමන්ත්‍රී වැඩ සිට නගරේ ආරක්ෂා කරන්න ඔබතුමාලට උවමනාවක් නැද්ද? නෑ ඕමනාවක් නැති වෙන්නේ මේ පාසල් පිළිබඳ ගරු මන්ත්‍රීතුමා ආපු ප්‍රශ්නයට පිළිතුර தேவையுள்ளது. எனக்கு தெரியும். கண்டி நகரில் 45 பாடசாலைகள் மூடப்பட்டுள்ளன. அந்த தீர்மானத்தை மேற்கொள்வது அந்த பாடசாலைகளின் அதிபர் மற்றும் அந்த பாடசாலைகள் தொடர்பாக நியமிக்கப்பட்டுள்ள குழுக்களே. அவர்கள்தான் சுகாதார அதிகாரிகளின் தீர்மானத்திற்கு ஏற்ப முடிவுகளை எடுப்பது. நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களே, அந்தந்த பாடசாலைகளை திறப்பதோ மூடுவதோ என்பது தொடர்பில் கொழும்பில் இருந்து தீர்மானம் எடுக்க முடியாது அல்லவா? கண்டி நகரில் உள்ள 45 பாடசாலைகளையும் திறக்க முடியாது என்று அந்த அதிகாரிகள் தீர்மானித்துள்ளனர். முடிந்த அளவு நிலைமையை சீர் செய்து பாடசாலைகளை திறக்க முயற்சி செய்வோம். සඳහන් කරන හේතුව නිසා ඉතින් අපි පුළුවන් තරම් ඉක්මනට ඒ තත්ත්වය වෙනස් කරලා ඒ පාසල් மகர சிறைச்சாலையின் வன்முறை சம்பவம் தொடர்பாக விசாரணை செய்ய நியமிக்கப்பட்ட குழுவின் இடைக்கால அறிக்கை இன்று மாலை நீதியமைச்சர் அலி ஜப்ரியிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மகர சிறை சம்பவத்தில் காயமடைந்த கைதிகள் குறித்த விவரங்களை தமது உறவினர்களுக்கு வழங்க அதிகாரிகள் மறுப்பதாக சிறை கைதிகளின் உரிமைகளுக்கான அமைப்பு தெரிவித்துள்ளது. ஏற்பட்ட வன்முறை தொடர்பாக விசாரணை செய்ய நியமிக்கப்பட்ட குழுவின் இடைக்கால அறிக்கை இன்று மாலை நீதியமைச்சர் அலி சப்ரியிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் ஆராய நீதியமைச்சர் அலி சப்ரி 5 அடங்கிய குழு ஒன்றை நியமித்த நிலையில் தற்போது விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அது மட்டுமன்றி பாதுகாப்பு செயலாளர் கமல் குணரத்னவின் உத்தரவுக்கமைய போலீஸ் மா அதிபர் CD விக்ரமரத்ன குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் ஊடாக விசாரணைகளை நடத்தி வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மகர சிறைச்சாலையில் இருப்பவர்களின் குடும்ப உறுப்பினர்களும் சிறை கைதிகளின் உரிமைக்கான அமைப்பும் இணைந்து இன்று மனித உரிமை ஆணைக்குழுவுக்கு வருகை தந்திருந்தனர். 11ක් මියගිය සිද්ධියේ මියගිය අයට යුක්තිය ඉටු කිරීමට කලින් ඒ අය ආදාහනය කරන්න කටයුතු කරපු පසුබිමක තමයි மகர சிறைச்சாலை கைதிகள் 11 பேர் உயிரிழந்தோர் சார்பில் நீதி வழங்க முன்னர் அவர்கள் எரிக்கப்பட்டுள்ளனர். இதனால் நாம் இதில் தலையிட்டுள்ளோம். அத்துடன் ஏராளமானோர் இந்த சம்பவத்தில் காயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்களுக்கு உரிய முறையில் மருந்து, உணவுப் பொருட்கள் பற்றாக்குறை இருப்பதாகவே அறிய முடிகிறது. இவை அனைத்தையும் மனித உரிமை ஆணைக்குழுவின் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளோம். இந்த விவகாரத்தில் தலையீடு செய்யுமாறு இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவிடம் கோரிக்கை விடுத்துள்ளோம். விசாரணை சரியான முறையில் நடக்கவில்லை என்பது புலனாகிறது. காரணம், இருதரப்புக்கிடையே மோதல் மட்டுமே நடந்துள்ளது. துப்பாக்கிச்சூடு நடக்கவில்லை என்கிறார் இந்த துறைக்கு பொறுப்பான அமைச்சர் நாடாளுமன்றத்தில் கூறுகிறார். மரண விசாரணை நடந்திருக்காத சந்தர்ப்பத்தில் துறைசார் அமைச்சர் லொஹான் ரத்வத் நாடாளுமன்ற சிறப்புரிமைக்குள் ஒளிந்து கொண்டு பொய் கூறுவதை எதிர்க்கிறோம். එහෙම නැතුව වෙඩි තෙවීමක් වෙලාම නැහැල්ලු මරණ පරීක්ෂණය අනුව කිසිම මරණ පරීක්ෂණයක් මේ වෙලාවේ ඒ වෙනකොට කරලා නොතිබෙච්ච පසුබිමක ඇමති ලොහාන් රත්වත්තේ පාර්ලිමේන්තු වරප්‍රසාදවලට මුවා වෙලා බොරුවක් කීම සම්බන්ධයෙන් අපි අපේ විරෝධතාවය පළ කර සිටිනවා. නමුත් අද මේ තුවාල ලබලා ෂෙල්වල දාලා ඉන්නවා. காயமடைந்தவர்கள் குறித்து எவ்வித தகவல்களும் இல்லை. உயர் அதிகாரிகளுடன் பலமுறை பேசினோம். காயமடைந்த கைதிகள் உறவினர்களுக்கு காயமடைந்தவர்கள் குறித்த தகவல்களை வழங்க வேண்டும். என்ன நடக்கிறது என்று எங்களுக்கு தெரியவில்லை. சிறைச்சாலையில் இன்றைய நிலைமை இதுவாகவே இருக்கிறது. බන්ධනාගාරයට පුළුවන් කියන්න. අපි දන්නේ මොනවද වෙලා තියෙන්නේ කියලා. මෙයාලගේ තාත්තා කොහෙද
இந்த குழந்தையின் தந்தை எங்கிருக்கிறார் என்று தெரியவில்லை. மகர சிறைச்சாலையில் இருந்து வெளிக்கட சிறைச்சாலைக்கு மாற்றியதாக போலீஸ் அதிகாரி ஒருவர் கூறினார். எனினும் அவர் அங்கு இருக்கிறாரா இல்லையா என்பது சரியாக தெரியவில்லை. அவருக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது. எனவே அவரை விரைவில் விடுவிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். எனது மகனும் மகர சிறைச்சாலையில் இருந்தார். எனது மகள் உள்ளிட்ட 25 பேர் வெளிக்கடை சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டதாக தகவல் கிடைத்தது. எனினும் மகன் குறித்து எந்த தகவலும் இல்லை. இதேவேளை மகர சிறைச்சாலை சம்பவம் குறித்து நாடாளுமன்றத்திலும் இன்று கேள்விகள் எழுப்பப்பட்டன. மகர சிறைச்சாலை சம்பவம் நடந்து 8 நாட்கள் கடந்துள்ளன. சம்பவம் நடந்த மறுதினம் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் அங்கு சென்றிருந்தோம். எனினும் இன்று வரை குறித்த உடல்களை அடையாளம் காண முடியவில்லை என்று கூறுகின்றனர். எனவே இதில் பாரிய பிரச்சனை ஒன்று இருக்கிறது. ஆவணங்கள் அழிவடைந்துள்ளதால் அடையாளம் காண முடியவில்லை என்று கூறுகிறார்கள். எனினும் உயிரிழந்த ஒருவரின் சகோதரனும் உள்ளே இருக்கிறார். அப்படி என்றால் உயிரிழந்தவர்களை அடையாளம் காண்பது சிரமமாக இருக்க முடியாது. 8 நாட்கள் என்பது நீண்ட காலமாகும். අනිත් අය දන්නවා හඳුනා ගැනීම එච්චර අපහසු වෙන බෑනේ. ඉතින් දින 8ක් කියන්නේ විශාල කාලයක්. මේ අවස්ථාවේ සම්බන්ධයෙන් තොරතුරු මා සතුව නැහැ. නමුත් ඒක අධිකරණ வைத்திய இந்த சந்தர்ப்பத்தில் இது குறித்த தகவல்கள் என்னிடம் இல்லை. எனினும் இது நீதிமன்ற சட்ட வைத்திய அதிகாரி மற்றும் நீதவான் முன்னிலையில் தான் இந்த பணிகள் முன்னெடுக்கப்படும். சட்ட ரீதியாக என்ன செய்ய முடியும் என்பது குறித்து நான் ஆராய்ந்து பார்க்கிறேன். ක්‍රියාත්මක වෙන්නේ නීති අනුව කරන්න මම බලන්නම් කරනවා. இதேவேளை ஒரே நாடு ஒரே சட்டம் என்பது வார்த்தையாக மட்டும் இல்லாது யதார்த்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என முன்னாள் நிதியமைச்சர் மங்கள சமரவீர தெரிவித்துள்ளார். மகர இரகதரதி காதனை தருணயோ அன்று தெற்கில் கொல்லப்பட்ட சிங்கள இளைஞர்களும் வடக்கில் கொல்லப்பட்ட தமிழ் இளைஞர்களும் அண்மையில் கொல்லப்பட்ட இளைஞர்களும் 2012ஆம் ஆண்டு வெளிக்கடை சிறைச்சாலையில் கொல்லப்பட்ட இளைஞர்களும் என அனைவரும் எமது நாட்டின் பிரஜைகள் என்பதை நாம் ஒருபோது மறந்துவிட முடியாது. எமது தாய்மாரின் கண்ணீரை துடைப்பது என்று நாம் எமது மனசாட்சியிடம் கேட்க வேண்டும். எமது இளைஞர்கள் குற்றவாளியாக மாறுகிறார்கள் என்றால் அந்த பொறுப்பையும் நாடியின் ரீதியில் நாம் பொறுப்பேற்க வேண்டும். ஒரே நாடு ஒரே சட்டம் என்பது வார்த்தையாக மட்டும் வரையறுக்கப்படாமல் யதார்த்தமாக மாற்றிக்கொள்வது எப்படி என்று உண்மையாக நாட்டை நேசிப்போர் சிந்திக்கும் நேரம் வந்துள்ளது. වචන සෙට්යකට පමණක් සීමා නොකර සැබෑවක් කරගන්නේ කොහොමද කියලා රටට ආදරය කරන සැබෑ දේශප්‍රේමීන් හිතන්නට ඕන වෙලාව. நாட்டில் மேலும் 326 கோவிட் தொற்றாளர்கள் கண்டறியப்பட்டுள்ளனர். எனவே மெனுவாங்கொடை மற்றும் பாலியகொடை கோவிட் கொத்தில் 24,648 தொற்றாளர்கள் இதுவரை பதிவாகியுள்ளனர். இன்று மாலை 6 மணி வரையில் நாட்டில் 326 தொற்றாளர்கள் கண்டறியப்பட்டுள்ளனர். எனவே மினுவகுட மற்றும் பேலிகுட கோவிட் கொத்தில் இதுவரை 24,648 கோவிட் தொற்றாளர்கள் கண்டறியப்பட்டுள்ளனர். தற்போது நாட்டில் 7,259 பேர் நாடளாவிய ரீதியில் உள்ள மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இன்றைய தினம் 344 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். 140 மரணங்கள் நாட்டில் பதிவாகியுள்ளன. இதுவரை நாட்டில் 28,203 கோவிட் தொற்றாளர்கள் கண்டறியப்பட்டுள்ளனர். இதில் 20,804 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். මෙතරම් රෝගීන් ප්‍රමාණයක් කල්මුනේ සමන්තුරේ අක්කරේ පත්වේ වාර්තා වෙයි කියලා අපි සතියකට කලින් හිතුවේ නැහැනේ. ඒක රත්නපුරේ මේ වගේ තත්ත්වයක් ඇති වෙයි කියලා අපි හිතුවේ නැහැනේ. එතකොට පුත්තලම දිස්ත්‍රික්කයේ වැඩමින්ම ආශ්‍රිතව මේ වගේ රෝගීන් වාර්තා වෙයි කියලා අපි හිතුවේ නැහැනේ. தற்போது நாட்டில் ஒரு நாளைக்கு 300 தொடக்கம் 400 வரையிலான தொற்றாளர்கள் கண்டறியப்பட்டு வருகின்றனர். அதேபோன்று ஒரு நாளைக்கு 300 தொடக்கம் 400 வரையிலான தொற்றாளர்கள் குணமடைந்து வீடு திரும்புகின்றனர். எனவே எமது சுகாதார கட்டமைப்பில் இதனை கட்டுப்படுத்தக்கூடியதாக அமைந்துள்ளது. மேலும் ஒரு நாளில் கண்டறியப்படும் தொற்றாளர்களுடைய அளவு 700ஆக உயர்வடையுமாக இருந்தால் அது எமது சுகாதார கட்டமைப்புக்கு சவாலான ஒரு விடயமாக மாறிவிடும். எனவே தொடர்ந்தும் இத்தொற்றை எமது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கக்கூடிய ஒரு நிலையிலேயே நாம் இருக்கிறோம். அதேபோன்று அபாய பிரதேசங்களாக நாம் கருதிய இடங்களை தாண்டி தற்போது கோவிட் அச்சுறுத்தல் பரம்பல் அடைந்துள்ளது. கண்டி, கல்முனை, அக்கரைப்பற்று, ரத்னபுரி, காலி, புத்தளம் ஆகிய இடங்களிலிருந்து தற்போது தொடர்ச்சியாக தொற்றாளர்கள் கண்டறியப்பட்டு வருகின்றார்கள். இதேவேளை பண்டிகை காலங்களில் அரசு முன்கூட்டியே எடுத்த தீர்மானங்களினாலும் தற்போது கோவிட் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. அண்மையில் தீபாவளிக்காக மலையக பிரதேசங்களுக்கு மக்கள் செல்வதை அரசு கட்டுப்படுத்தியது. இருந்தாலும் இந்த கட்டுப்பாட்டை தாண்டி ஒரு சிலர் பயணம் செய்தார்கள். அவ்வாறானவர்களாலேயே இன்று ஹெட்டன், நுவரெலியா பிரதேசங்களில் தொற்றாளர்கள் கண்டறியப்பட்டு வருகின்றார்கள். இதுவே கட்டுப்பாடுகள் எதுவும் இருக்கவில்லை என்றால் குறித்த பிரதேசங்களில் நிலைமை மோசமடைந்திருக்கலாம். எனவே இத்தொற்றை கட்டுப்படுத்துவதில் மக்களுடைய ஒத்துழைப்பு மிக முக்கியம். சுகாதார பிரிவினால் கூறப்பட்டுள்ள அறிவு
அறிவுறுத்தலுக்கு அமைய முகக்கவசம் அணிதல், நபர்களுக்கு இடையிலான இடைவெளியை பேணுதல், அடிக்கடி சவர்க்காரமிட்டு கைகளை கழுவுதல் என சுகாதார வழக்கங்களை பின்பற்ற வேண்டியது பொதுமக்களுடைய பொறுப்பாகும். அதேபோன்று கோவிட் தொற்றுக்கான தடுப்பூசிகள், மாத்திரைகள் குறித்து சர்வதேச மட்டத்திலும் உள்நாட்டிலும் பேசப்பட்டாலும் பரிசோதனை மட்டத்திலேயே இவை அனைத்தும் காணப்படுகின்றன. நம் நாட்டில் ஆயுர்வேத மருந்தொன்று குறித்து பேசுகின்றார்கள். அது குறித்து விஞ்ஞான ரீதியிலான ஆய்வுகள் நடைபெற்று பரிசோதனை வெற்றிகரமாக இருந்தால் அது எமக்கு வெற்றியே. அதேபோன்று ஜப்பானின் எவிங்கன் மற்றும் அமெரிக்காவின் தடுப்பு மருந்து குறித்து பரவலாக பேசப்படுகின்றன. ஆனால் இவற்றுக்கான அனுமதியை இதுவரை உலக சுகாதார நிறுவனம் வழங்கவில்லை. எனவே கோவிட்டுக்கு எதிராக மருந்துகள் குறித்து மக்களிடையே தவறான நம்பிக்கைகள் ஏற்படுத்தக்கூடாது. ඊගාවට අපි ගත්තහම ජාත්‍යන්තරව කතා කරන්න එන්නත් උනත් මේ සියල්ල පැහැදිලි චිත්‍රයේ ජනතාවට ඉදිරිපත් කරන්න ඕනේ. ඒ හරහා තමයි විශ්වාසය ගොඩනැගෙන්නේ. ஹட்டன் கல்வி வலயத்துக்குட்பட்ட நோர்வூட், நிலவெளி தமிழ் வித்தியாலயம், ஐரபி தமிழ் வித்தியாலயம் ஆகியவற்றுக்கு இன்று வருகை தந்த மாணவர்கள் வீடுகளுக்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர். மாணவர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டே இவ்வாறு தீர்மானிக்கப்பட்டதாக பாடசாலைகளின் நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர். நோர்வூட் தமிழ் மகா வித்தியாலயத்தில் கடமையாற்றிய ஆசிரியர் ஒருவருக்கு கோவிட் வைரஸ் தொற்று உறுதியானதை அடுத்து அவரோடு தொடர்பில் இருந்த ஆசிரியர்களும் மாணவர்களும் சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். இதேவேளை நோர்வூட் பகுதியில் உள்ள ஆடை தொழிற்சாலை ஒன்று இன்று தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. முன்னெச்சரிக்கையாகவே இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தொழிற்சாலை நிர்வாகம் அறிவித்துள்ளது. நோர்வுட் பகுதியில் கோவிட் தொற்றுக்குள்ளான ஆசிரியையோடு தொடர்புபட்ட மாணவர்களின் பெற்றோர் எவராவது ஆடை தொழிற்சாலையில் பணிபுரிகின்றனரா என்பதை கண்டறிவதற்காகவும் அவ்வாறு இடம் காணப்பட்டால் முன்னெடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பில் ஆராய்வு செய்வதற்காகவே இவ்வாறு தொழிற்சாலை தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. குறித்த தொழிற்சாலையில் இதுவரை 70 பேர் வரை PCR பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி போலீஸ் நிலையத்தில் பணியாற்றும் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் கோவிட் தொற்றுக்குள்ளாகியுள்ளதாக மாகாண சுகாதார பணிப்பாளர் வைத்தியர் அழகையா லதாகரன் தெரிவித்துள்ளார். களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையில் தங்கியிருந்து சிகிச்சை பெற்று வந்தபோது குறித்த போலீஸ் உத்தியோகத்தரிடம் மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனையில் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதனையடுத்து களுவாஞ்சிக்குடி போலீஸ் நிலையத்தில் இருந்த 121 போலீசாருக்கும் நேற்றைய தினம் ஆன்டிஜென் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்நிலையில் மட்டக்களப்பு தலைமையக போலீஸ் நிலையத்தில் இருந்து பிரிதொரு போலீஸ் குழு ஒன்று களுவாஞ்சிக்குடி போலீஸ் நிலையத்திற்கு வரவழைக்கப்பட்டு பொதுமக்களுக்கான சேவைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதேவேளை மட்டக்களப்பு மாவட்டத்தின் வெள்ளாவெளி சுகாதார பிரிவைச் சேர்ந்த நபர் ஒருவருக்கும் கோவிட் தொற்று ஏற்பட்டுள்ளது. தற்பொழுது நம்முடைய மாவட்டத்தில் கொரோனா தொற்று காரணமாக 17 பேர் அவிதமாக தொற்றுக்குட்படுத்தப்பட்டவர்களாக அடையாளப்பட்டிருக்கிறார்கள். அதில் 3 ஏற்கனவே சுகமடைந்து வீடுகளுக்கு அனுப்பப்பட்டதாக அறிகின்றோம். புதிதாக நேற்றைய தினம் ஒருவர் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார். அவர் ஏற்கனவே தொடர்பில் இருந்தவர்களோடு சம்பந்தப்பட்டவராக இருக்கலாம் என சுகாதார திணைக்களம் ஐயப்படுகின்றது. நாட்டில் பதிவாகியுள்ள கோவிட் மரணங்களுடைய எண்ணிக்கை 140 உயர்வடைந்துள்ளது. நேற்றைய தினமும் 3 கோவிட் மரணங்கள் பதிவாகின. கோட்டை பிரதேசத்தைச் சேர்ந்த 98 வயதான ஆடொருவர் நேற்று மரணமடைந்தார். இவர் கோவிட் தாக்கம் காரணமாக ஹோமகம வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் மரணமடைந்துள்ளார். COVID-19 வைரஸ் தாக்கம் மற்றும் நிமோனியா நோய் நிலை மரணத்திற்கான காரணமாக கூறப்பட்டுள்ளது. காத்துடுவ பிரதேசத்தில் வசிக்கும் 80 வயதான ஆணொருவரும் கடந்த 5ஆம் தேதி ஹோமகம வைத்தியசாலையில் மரணமடைந்துள்ளார். COVID-19 வைரஸ் தாக்கம் மற்றும் சிறுநீரக செயலிழப்பு மரணத்திற்கான காரணங்களாக கூறப்பட்டுள்ளன. மக்குனு பிரதேசத்தைச் சேர்ந்த 71 வயதான ஆணொருவரும் ஹோமகம வைத்தியசாலையின் அதிதீவிர சிகிச்சை பிரிவு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கடந்த 5ஆம் தேதி மரணமடைந்துள்ளார். COVID-19 வைரஸ் தாக்கம் மற்றும் நிமோனியா நோய் நிலை மரணத்திற்கான காரணங்களாக கூறப்பட்டுள்ளன. இதேவேளை நேற்றைய தினம் நாட்டில் 649 கோவிட் தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். இதில் 451 பேர் பேலிகுட கோவிட் தொற்று தொடர்பு பட்டவர்கள், 197 பேர் சிறைச்சாலைகளில் பதிவாகியுள்ளனர். நேற்றைய தினம் கொழும்பு மாவட்டத்தில் 295 கோவிட் தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். கம்பா மாவட்டத்தில் 87 கோவிட் தொற்றாளர்கள் கண்டறியப்பட்டுள்ளனர். களுத்துறை மாவட்டத்தில் 51 கோவிட் தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். கண்டி மாவட்டத்தில் 10 பேரும், குருநகலை மாவட்டத்தில் 12 பேரும், ரத்னபுரி மாவட்டத்தில் 11 பேரும், காலி மாவட்டத்தில் 8 பேரும் கண்டறியப்பட்டுள்ளனர். கேகாலை மாவட்டத்தில் 5 புத்தளம் மாவட்டத்தில் 50 பேரும், நூரெலியா மாவட்டத்தில் 3, அம்பார மாவட்டத்தில் 2, அனுராதபுரம் மாவட்டத்தில் 1 கண்டறியப்பட்டுள்ளனர்.
பொழுதுபோக்கிற்காக அதிவேகமாக மோட்டார் சைக்கிள்களில் பயணிக்கும் நபர்களை தேடி இன்று முதல் விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். இதேவேளை ஆபத்தான முறையில் அதிவேகமாக நேற்று இரவு மோட்டார் சைக்கிளில் பயணித்த சிலர் மெரிஹான போலீசாரினால் கைது செய்துள்ளனர். මේ මොරටුවේදී සිදුවෙච්ච අවාසනාවන්ත සිද්ධිය සම්බන්ධයෙන් මේ වන විට අපි පියවරක් අරගෙන තියෙනවා. අද ඉඳලා மொரட்டுவையில் இடம்பெற்ற விபத்து தொடர்பில் நடவடிக்கையை எடுத்துள்ளோம். இன்றிலிருந்து போலீஸ் போக்குவரத்து போலீஸ் பிரிவினர் நாடு முழுவதும் விசேட சோதனைகளை மேற்கொள்ள உள்ளனர். இரவு நேரங்களில் வினோத செயற்பாடாக அல்லது தமது திறமையை வெளிக்காட்டுவதற்காக இளைஞர்கள் கார் மற்றும் மோட்டார் சைக்கிள்கள் என்பவற்றை வேகமாக ஓட்டுகின்றனர். இவ்வாறான சம்பவங்கள் நாடுபூராகவும் இடம்பெறுகின்றன. இதன் இறுதி விளைவாக பெருமதியான உயிர்கள் பறிபோகின்றன. இதனை இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தனது திறமைகளை காட்டுவதற்காக வீதி ஒழுங்குகளை பின்பற்றாது நடக்க வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறோம். கிம்புலாவலையிலிருந்து ஸ்ரீ ஜெயவர்தனபுர வைத்தியசாலையில் அதிவேகமாக மோட்டார் சைக்கிள்கள் பயணிப்பதாக போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் விசேட சுற்றிவளைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது 24 மோட்டார் சைக்கிள்களுடன் 24 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்களிடம் வாக்குமூலம் பெறப்பட்டு பின்னர் அவர்கள் விடுதலை செய்யப்பட்ட போதிலும் சில மோட்டார் சைக்கிள்களை விடுவிக்கவில்லை. குறித்த மோட்டார் சைக்கிள்களுள் வீதியில் பயணிக்க தேவையான ஆவணங்கள் உள்ள மோட்டார் சைக்கிள்கள் விடுவிக்கப்பட்டுள்ளதுடன் ஏனைய மோட்டார் சைக்கிளின் உரிமையாளர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட உள்ளது. பொழுதுபோக்கிற்காக அதிவேகமாக மோட்டார் சைக்கிள்களில் பயணிக்கும் நபர்களை தேடி இன்று சுற்றிவளைப்புகள் நடத்தப்பட உள்ளன. யாராவது சைக்கிள் பந்தயத்தில் ஈடுபடுவதாக இருந்தால் அதற்கான இடங்கள் உள்ளன. அங்கு சென்று பந்தயத்தில் ஈடுபட முடியும். இரவில் பொது வீதிகளில் மோட்டார் சைக்கிள் பந்தயங்களில் ஈடுபடுவது முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது. තරඟ තියෙන තැන් තියෙනවා. ඒවට සහභාගී වෙන්න පුළුවන්. රාත්‍රී කාලයේ මහා මාර්ගය යොදා ගැනීම සම්පූර්ණ තානවා. இதேவேளை கொழும்பு காலி வீதியில் மொரட்டுவை அகடவுயன பகுதியில் பாதசாரிகள் கடவையில் இடம்பெற்ற விபத்தில் 2 சிறு பிள்ளைகள் உயிரிழந்துள்ளதுடன் குறித்த பிள்ளைகளின் தாய் காயமடைந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி மாவட்டத்தில் இன்று பிற்பகல் பெய்த கனத்த மழையினால் பல பகுதிகள் வெள்ளத்தால் மூழ்கியுள்ளன. கிளிநொச்சி மாவட்டத்தில் இன்று பிற்பகல் பெய்த கனத்த மழை பல பகுதிகளை வெள்ளத்தில் மூழ்கடித்துள்ளது. பாரதிபுரம் உள்ளிட்ட பல பகுதிகள் இவ்வாறு வெள்ளம் சூழ்ந்து காணப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். தொடர்ந்தும் மழை பெய்து வருவதால் குளங்களின் நீர்மட்டமும் அதிகரித்துள்ளது. கனகாம்பிகை குளம் வான்பாய்வதினால் அதிக நீர் வெளியாகின்றது. இதனால் கனகாம்பிகை குளம், ரத்தினபுரம், ஆனந்தபுரம் போன்ற மக்கள் அவதானமாக இருக்குமாறு மாவட்ட இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் அறிவுறுத்தியுள்ளது. கிளிநொச்சி மாவட்டத்தில் 2016 குடும்பங்களைச் சேர்ந்த 5807 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். 2016 குடும்பங்கள் சேர்ந்த 5807 பேர் பாதிக்கப்பட்டதாக துறை செயலாளர்களால் அறிக்கையிடப்பட்டிருக்கிறது. அதே வேளையிலே 3 வீடுகள் முழுமையாக சேதமடைந்ததாகவும் மற்றும் 277 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த வகையில் இதேபோல கிளிநொச்சி மாவட்டத்தில் 2016 குடும்பங்களைச் சேர்ந்த 5807 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலைய புள்ளி விபரமும் தெரிவிக்கின்றது. இன்று காலை 9 மணி வரை திரட்டப்பட்ட புள்ளி விபரங்களின் அடிப்படையில் 3 வீடு முழுமையாகவும் 277 வீடுகள் பகுதி அளவிலும் சேதமடைந்துள்ளதாக அந்த புள்ளி விபரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேபோல 2 பாதுகாப்பு அமைவிடங்களில் 88 குடும்பங்களைச் சேர்ந்த 134 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட இடர் முகாமைத்துவ நிலைய புள்ளி விபரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கரைச்சி பிரதேச செயலாளர் பிரிவில் 658 குடும்பங்களைச் சேர்ந்த 2031 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 39 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன. கண்டாவளை பிரதேச செயலாளர் பிரிவில் 249 குடும்பங்களைச் சேர்ந்த 676 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 7 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன.
பூநகரி பிரதேச செயலாளர் பிரிவில் 810 குடும்பங்களை சேர்ந்த 2117 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 3 வீடுகள் முழுமையாகவும் 197 வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளன. இரணைத்தீவில் அனர்த்தத்தினால் சிக்கியுள்ள 88 குடும்பங்களை சேர்ந்த 134 பேர் தொடர்ந்தும் 2 பாதுகாப்பு அமைவிடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலாளர் பிரிவில் 299 குடும்பங்களை சேர்ந்த 983 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 34 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன. பாதிக்கப்பட்ட மக்களிற்கு தேவையான அத்தியாவசிய தேவைகளை அந்தந்த பிரதேச செயலகங்கள் ஊடாக பூர்த்தி செய்யப்பட்டு வருவதாக மாவட்ட இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. முல்லைத்தீவு மொழியவளை கமநல சேவை பிரிவுக்குட்பட்ட மதவள சிங்கன் குளத்தின் கீழ் உள்ள வயல் நிலங்களில் படைப்புழு தாக்கம் அதிகரித்துள்ளதால் தமது நெற்செய்கைகள் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். குறித்த படைப்புழுவின் தாக்கத்தை கட்டுப்படுத்த விவசாயிகள் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டிருந்த போதும் அவர்களால் கட்டுப்படுத்த முடியாதுள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர். பட புழு உண்டு சொல்லி ஒரு புழு, அந்த புழு எங்களுக்கு வெள்ளாமையை அழிக்குது. இதுக்கு நாங்கள் மருந்து அடிச்சும் கட்டுப்பட இல்லை. எங்களுக்கு சரியான கஷ்டம், கடன் தண்ணி பட்டு தான் நாங்கள் இந்த வெள்ளாமை விதைக்கிறோம். ஆனால் அதுக்கு விவசாயத்தினங்கள் எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு நல்ல மருந்துகளை இதுகளை தரணும். இந்த மருந்து இன்னும் அடித்து இன்னும் சரி வருதில்லை. இதை நீங்கள் நல்ல மருந்துகளை எங்களுக்கு எல்லாரும் கூடி எங்களுக்கு உதவி செய்யணும். இந்த மருந்துகளை தேடி தரணும் எங்களுக்கு. மட்டக்களப்பு மாவட்டத்தில் கடந்த 11 மாதங்களில் 2713 பேர் டெங்கு நோய் தாக்கத்திற்கு உட்பட்டுள்ளதாக மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவை பணிப்பாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இதேபோல கோர்லைப்பற்று மேற்கு ஓட்டமாவடி சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலக பிரிவில் இந்த வாரம் 54 டெங்கு நோயாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர். இதுவரை குறித்த சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலக பிரிவில் 504 பேர் டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஓட்டமாவடி சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் MM தாரிக் தெரிவித்துள்ளார். கிழக்கு மாகாணத்தில் புரவி புயலை தொடர்ந்து அம்பாறை மாவட்டத்தில் அடைமழை தற்போது பெய்து வருகின்றது. நேற்றிரவு அம்பாறை மாவட்டத்தில் சம்மாந்துறை, இறக்காமம், இமல்வத்தை பகுதிகளில் பெய்த மழை காரணமாக வெள்ள நிலைமை ஏற்பட்டுள்ளதுடன் பொதுமக்கள் சிரமங்களை எதிர்கொண்டனர். இந்நிலையினால் சம்மாந்துறை பகுதி வளத்தாப்பட்டி குளத்தில் நீர் நிரம்பி வழிவதுடன் குளத்தின் அருகில் சென்ற வாகனமும் தடம் புரண்டுள்ளது. குளத்தின் நீர்மட்டம் உயர்ந்து பரவியதை தொடர்ந்து பொதுமக்கள் வலை மற்றும் தூண்டில் மூலம் மீன்களை பிடித்து வருகின்றனர். இதேபோல நாவிதன்வெளி பிரதேச செயலகத்திற்கு உட்பட்ட சொரிக்கல்முனை சமாதுரை பகுதியினை இணைக்கும் வழுக்கமடு பாலம் நீரில் மூழ்கி காணப்பட்டுள்ளதுடன் வயல் நிலங்களும் நீரில் மூழ்கியுள்ளன. அத்துடன் நாவிதன்வெளி பகுதியில் உள்ள வயல் நிலங்களில் சில சட்டவிரோதமாக தனியாரினால் நீர்ப்பாசன கால்வாய் அடைக்கப்பட்டுள்ளமையினால் நீர் வழிந்தோட முடியாத நிலைமை தோன்றியுள்ளது. பாய்ந்தோடும் வெள்ள நீர் கிட்டங்கி பாலத்தின் ஊடாக வான் பாய்ந்து மிக வேகமாக செல்வதனால் மீனவர்கள் அவதானமாக செயற்பட்டு வருகின்றனர். கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக காலி கோட்டை பிரதேசத்தில் மார்ச் மாதத்திலிருந்து வருமானம் இழந்தவர்களுக்கு வறுமை கோட்டின் கீழ் உள்ளவர்களுக்கும் உதவும் நிகழ்வொன்று காலி முஸ்லிம் கலாசார சங்கம் ஏற்பாட்டில் நேற்று இடம்பெற்றது. முஸ்லிம் கலாசார சங்கமானது 1963ஆம் ஆண்டு முதல் அரசினால் அங்கீகரிக்கப்பட்டு 58 வருடத்தை பூர்த்தி செய்துள்ளது. இனம் மத பேதமின்றி பல்வேறு நல்லுதவிகளை இந்த சங்கம் செய்து வருகின்றது. அதன் ஒரு அங்கமாக கடந்த மார்ச் மாதத்திலிருந்து வருமானம் இழந்தவர்களுக்கும் வறுமை கோட்டின் கீழ் உள்ளவர்களுக்கும் சுமார் 3500 ரூபாய் பெறுமதியான 250 பொதிகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்வை மௌலவி அப்துல் காதர் துவா பிரார்த்தனையோடு ஆரம்பித்தார். மேலும் ஸ்ரீ சுதர்மாலய விகாராதிபதி ஹேமலோகா தேரர் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றினார். இந்த நிகழ்வில் முஸ்லிம் கலாசார சங்கத்தின் தலைவர் லாஃபீர் சம்சுதீன், செயலாளர் ஷாஸ்லி ஹசீன், பொருளாளர் ரிஸ்வான் அலவி ஆகியோர் கலந்து கொண்டதோடு PHI கிராம சேவகர் மற்றும் காலி கோட்டை OIC திரு நிஷாந்த் ஆகியோர் கலந்து கொண்டனர்.